வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் 2016 ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ராமன் ராகவ் 2.0 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. C5 நெட்வொர்க்கில் நீங்கள் இந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை 1960 வாழ்ந்த ஒரு சைக்கோ ராமனை பற்றி இன்ஸ்பயர் ஆகி அவனை மாதிரி இப்போ கரண்டாக கொலை பண்ணிகிட்ருக்க ஒரு சீரியல் கில்லருக்கும் அண்ட் கரப்டட் போலீஸான நம்ம ராகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அனுராக் காஷ்யப் வெறும் 3 கோடி பட்ஜெட்டில் 20 நாளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. பட் அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஷார்ட்டான பட்ஜெட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மேக்கிங் கொடுக்க முடியுமா அப்படின்றது அவர் அசத்திருப்பார். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட விஷுவல்ஸ் அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் நிறைய கோரமான காட்சிகள் இருக்குது. அந்த கோரமான காட்சிகளை நமக்கு நேரடியாக காட்டாமல் அந்த காட்சி இப்படி தான் கொடூரமாக நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விசுவலைஸ் பண்ணது சூப்பராக இருந்தது. எனக்கு அவரோட அந்த மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்றதுனால அவர் நிறைய விஷயங்களை சைக்காலஜிக்கலாகவே அப்ரோச் பண்ணியிருப்பார். அடுத்ததாக இந்த படத்தில் சீரியல் கில்லராக நடித்த நவாசுதீன் சித்திக்கு மனுஷன் வேற லெவல் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு சீரியல் கில்லர்னால் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக காட்டாமல் ஒரு யதார்த்தமான ஆள், பட் அவன் எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான், எதுக்காக கொலை பண்ணுவானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். கடைசியில் அவன் நான் இதுக்காக தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா அடப்பாவே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் ப்ளே பண்ணியிருப்பார். சான்ஸே கிடையாது, செமையாக நடிச்சிருந்தார். அதே மாதிரி விக்கி கௌசால், சோபிதா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கான ஸ்கோப்புமே படத்தில் இருந்தது. அண்ட் இந்த படத்தோட ஓவரால் மேக்கிங் அண்ட் விஷுவல் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மியூசிக்குமே இந்த படத்தில் நிறைய இடத்துல செமையாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ட் இந்த படம் மூலமாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொடூரம் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் விசுவலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டை எனக்குள்ளே இந்த படம் விட்டுட்டு போன மாதிரி தான் இருந்தது. அண்ட் எனக்கு பர்டிகுலர் அந்த படத்தில் ஒரு சீன் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு சீன் பார்த்திங்கன்னா நவாசுதீன் சித்திக்கு அக்கா வீட்டில் நடக்கிற அந்த கொலை. ஸோ அது சான்ஸே கிடையாது, பயங்கர கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஆள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது அந்த இடத்துல பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த படம் பண்ணுறது சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு சூப்பரான படம். ஏன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஜெண்டர் அப்படின்றது பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஓவரால் இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IMDbல 10க்கு 7.3 கொடுத்துருக்காங்க. என்னுடைய ரேட்டிங் 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.